ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து 508 இருக்க பிளாக் 1 மீத ரிமைனிங் இருக்க யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 509, 10 எல்லாமே வந்து உங்களுக்கு MCQS 10 மார்க் 5 மார்க் வித் கொஸ்டினோட ஆன்சரோட அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 508 பிளாக் 2ல் யூனிட் 8 இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அந்த யூனிட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு MCQS 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் என்னென்ன கொஸ்டின் அதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூனிட் வைஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி ஒரு 2 வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கேளுங்க. ஏன்னா வந்து நம்ம NIUS மூலமாக கொடுக்கப்பட்ட PDF புக்கிலேருந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டடாக உங்களுக்கு MCQS 5 மார்க் 10 மார்க் எல்லாமே எடுத்து வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இடையில வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம 5 மார்க் அப்படி எழுதணும், 5 மார்க் கொஸ்டின் வந்து 10 மார்க் அப்படி ஃபார்ம் பண்ணி எழுதணும் அப்படின்றத சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MCQS வந்து மாற்றி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடல் நல குறைபாடுடைய மாணவர்களுக்கு டேஸ் ஆகியோர் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறார்கள். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி சுகாதார பாதுகாப்பு அலுவலர். இது வந்து உடல்நல குறைபாடுடைய மாணவர்களுக்கு டேஸ் ஒரு உறுதுணையான பாலமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 பார்ட் கொடுத்தாங்க. இப்போ ஆசிரியர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள், பள்ளி சுகாதார பாதுகாப்பு அலுவலர்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேலே கூறிய அனைத்தும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மேலே கூறிய அனைத்தும்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா MCQSல கேட்டால் இந்த ஃபார்மெட்டில் தான் கேட்பாங்க. சப்போஸ் இது வந்து நம்ம 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா உடல்நல குறைபாடுடைய மாணவர்களுக்கு உறுதுணையான பாலமாக அமைவர்கள் யார், அவர்களை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி சுகாதார பாதுகாப்பு அலுவலர். இது 3 வந்து பாயிண்ட் 1 பண்ணி எழுதிட்டு அவர்களை பற்றி ஆசிரியர்கள் வந்து எந்த வகையில் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காங்க, பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி சுகாதார பாதுகாப்பு அலுவலர் இவங்க 3 பேரையும் பற்றி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல், என்ன மாதிரி சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லி எழுதணும். செகண்ட் கொஸ்டின், உடல் பரிசோதனை. அதாவது உடல் பரிசோதனை என்றால் என்ன? மருத்துவ குழுவினரால் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு உடல் பரிசோதனை நடைபெறுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குழுவினரால் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு பரிசோதனை செய்யப்படுவதே உடல் பரிசோதனை ஆகும். இது என்ன மாதிரி கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா, உடல் பரிசோதனை வந்து ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த ஒரு பரிசோதனை தான். அதை தான் வந்து அவங்க உடல் பரிசோதனை மாணவர்களுக்கு எவ்வாறு எடுக்கப்படும் பள்ளிகளில் அதாவது பார்த்தீங்கன்னா கேம்ப் கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி எழுதுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா உடல் பரிசோதனை என்றால் என்ன, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா உங்கள் பள்ளியில் உடல் பரிசோதனை பற்றி குழுவினர் எவ்வாறு கூறினர், அவர்களை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு எழுதுவாங்க. இல்லை பள்ளியில் நடைபெற்ற உடல் பரிசோதனை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஜென்ரலாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து இந்த சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றை பரிசோதனை செய்யப்படுகிறது அப்படின்னு எழுதுங்க. அதே மாதிரி எழுதிட்டு அவங்க குழுவினர் வந்து எவ்வாறு அமைக்கிறாங்க, எவ்வளோ நாள் வந்து அந்த கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதணும். அதான் ப்ராக்டிக்கலாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் நடந்த மாதிரியே வச்சு எழுதணும். சரிங்களா? 3ஆவது கொஸ்டின், உடல்நல மதிப்பீடு என்றால் என்ன? மாணவனின் உயரம் மற்றும் எடை அளவிடும் முறையே உடல்நல மதிப்பீடு எனப்படும். அதாவது மாணவரின் உடல்நல மதிப்பீடு எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. மாணவனின் உயரம் மற்றும் எடை அளவினை பொறுத்து மாணவனின் உடல் மதிப்பீடு அளவிடப்படுகிறது அப்படின்னுங்க. மாணவனின் உயரம் மற்றும் எடை அளவீடு டேஸ் எனப்படும் அப்படின்னா உடல்நல மதிப்பீடு எனப்படும். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைப் ஆஃப் வந்து MCQS கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேளுங்கன்றதுக்கு தான். இப்போ நீங்கள் நான் உடல்நல மதிப்பீடு அப்படின்னா வந்து மாணவர்கள் உயரம் மற்றும் எடை அளவீடு அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன புரியாது. மாணவனின் உயரம் மற்றும் எடையை அளவிடுவது உடல்நல மதிப்பீடு எனப்படும். உடல்நல மதிப்பீடு என்றால் என்ன, அதை வந்து உடல்நல மதிப்பீடு எவ்வாறு கண்டறியப்படுகிறது அப்படின்னா வந்து இந்த மருத்துவ சோதனை பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அதேமாதிரி மாணவனின் உயரம் மற்றும் எடையை பொறுத்து மாணவனின் உடல்நல மதிப்பீடு கண்டறியப்படுகிறது. இதுதான் கரெக்டானது. சரியா? 4ஆவது கொஸ்டின், தடுப்பூசி என்றால் என்ன? டிப்தீரியா மற்றும் டெட்டனஸ். அதாவது தடுப்பூசி வந்து என்ன வகையான மருந்தினை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா டிப்தீரியா மற்றும் டெட்டனஸ் என்பது டேஸ் ஆகும், தடுப்பூசி ஆகும். சரிங்களா? தடுப்பூசி என்றால் என்ன,
அது எவ்வகையில் பயன்படுத்தப்படுகிறது? தடுப்பூசியை பற்றி சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா தடுப்பூசி என்பதுனா நோய்களை வராமல் தடுப்பதே தடுப்பூசி எனப்படும். அது பார்த்தீங்கன்னா டிப்தீரியா மற்றும் டெட்டனாலிஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த மருந்து. ஓகேங்களா? சப்போஸ் வந்து நமக்கு இந்த வருடங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த வருடங்களில் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா இல்லை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு எழுதிங்கன்னா நமக்கு 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து தடுப்பூசியை பேஸ் பண்ணி எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். தடுப்பூசியை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு MCQs கேட்பாங்க. அதே மாதிரி 5 மார்க் 10 மார்க் கேட்பாங்க. 10 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா தடுப்பூசியை பற்றி எழுதுங்க. அதே மாதிரி அதனுடைய சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி பாயிண்ட் ஒன் பண்ணி எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கலாம். 5வது கொஸ்டின், இலவச மருத்துவம் என்றால் என்ன? உடல் பலவீனம், இரத்த சோகை, குடல் புழு நீக்க மருந்து மற்றும் கால்சியம் மாத்திரைகள் இதெல்லாம் வந்து கொடுக்க பார்த்தீங்களா? அதாவது இதெல்லாம் வந்து கொடுத்து இதெல்லாம் அருந்துவதே வந்து இலவச மருத்துவம் எனப்படும். இலவச மருத்துவம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குற மாணவர்களுக்கு வந்து ஒரு பரிசோதனை செய்து அவங்களுடைய பலவீனத்தை கண்டுபிடித்து அவங்களுக்கு கொடுக்குற மருந்து மாத்திரைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து இலவச மருத்துவம் எனப்படும். அதாவது கேம்ப் கண்டக்ட் பண்ணுறதும் சரி, அதேமாதிரி அவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் கொடுக்க பார்த்தீங்களா? அது எல்லாமே சேர்ந்தது தான் இலவச மருத்துவம். உடல் பலவீனம், இரத்த சோகை, குடல் புழு நீக்க மருந்து மற்றும் கால்சியம் மாத்திரைகளை கொடுப்பது, பரிசோதித்து கொடுப்பது தான் இலவச மருத்துவம். 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி இலவச மருத்துவம் என்றால் என்ன, அது எவ்வாறு அதுக்கு கண்டறியப்படுகிறது, எவ்வாறு அமைத்து உங்கள் பள்ளியில் நடைபெற்றதா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஓன் தாட்டில் உங்கள் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணாங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் எழுதணும். 6வது கொஸ்டின், உடல் நலம், மனநலம் மற்றும் நல்ல குடியுரிமை இவை இரண்டிற்கும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவை. அதாவது பார்த்தீங்கன்னா உடல் நலம், மனநலம் மற்றும் நல்ல குடியுரிமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாணயத்தின் 2 பக்கம். இது 3மே வந்து கண்டிப்பாக முக்கியமாக இருக்கணும். ஓகேங்களா? உடல் நலம், மனநலம் 2 இருந்தது ஒரே பாட்டு மற்றும் நல்ல குடியுரிமை இது 2மே இருக்கணும். இது இருந்தால் தான் வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி, இல்லைன்னா வந்து அதனுடைய மதிப்பு இல்லை அப்படின்ற சொல்கிறாங்க. 7வது கொஸ்டின், உடல் கல்வி மற்றும் உடல்நல கல்வி இன்றைய சூழ்நிலையில் ஆரோக்கியமான வாழ்வியலை இன்றியமையானது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் வாழ்வில் இன்றியமையாது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் கல்வி மற்றும் உடல்நல கல்வி இது 2மே வந்து ரொம்ப முக்கியமானது. உடல்நல குறைவு மாணவருடைய கற்றல் திறன்களையும் நடத்தையையும் மனநிலையும் பாதிக்கப்படைய செய்கிறது. 9வது கொஸ்டின், நல்ல குடிமகனுக்கான தகுதிகள். நல்ல குடிமகன் என்றால் என்ன, அவற்றின் தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 10 மார்க்கில் இருப்பாங்க. உண்மை பேச வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும், கவனமாக அக்கறையுடன் இருக்க வேண்டும், பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாணவனுக்குரிய நல்ல குடிமகனுக்குரிய தகுதியாகும். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் இந்த மாதிரி அந்த குடிமகனுக்குரிய தகுதி என்ன இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10வது கொஸ்டின், முதல் உதவிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எய்ட் ஒரு மாணவனுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு எழுதுவாங்க. புரிஞ்சும் தன்மை உள்ள கம்பளி அட்டை, பிளாஸ்திரி, அயோடின், கட்டுப்பசை உள்ள பிளாஸ்டிக்ஸ், கத்தரிக்கோல், டிஞ்சர், பென்சாயிக், டெட்டால், பர்னால், போயிக் ஆசிட், சோடா உப்பு, மருந்து பொருட்கள், இடுக்கி, சோப்பு, மெல்லிய துணி துண்டுகள், கிருமிநாசினி பசை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முதலுதவி செய்யக்கூடிய தேவையான பொருட்கள். இது எல்லாமே வந்து நம்ம பள்ளியில் இருக்கணும். முதலுதவி அதான் எப்படின்னு கேட்பாங்க, உங்கள் பள்ளியில் முதலுதவி பெட்டியில் உள்ள பொருட்கள் யாவை, அவற்றை பற்றி சிறுகுறிப்பு வரைகன்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் வந்து இதெல்லாம் வந்து கட்டாயமாக அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே எழுதிட்டு வந்து இந்த பொருட்களை பயன்படுத்தி மாணவர்களுக்கு முதலுதவி செய்யப்படும் அப்படின்னு எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10 மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்காங்க. அந்த பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. இல்லை அப்படின்னா ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு பார்வை பார்த்துங்க. பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். 11வது கொஸ்டின், முதல் உதவி அளிப்பதற்கான குறிப்புகள். தீக்காயங்கள், ஃபர்னால் கிரீம், நீரில் மூழ்குதல், அரை மணி நேரம் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட வேண்டும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கில் கணக்கு முதல் உதவி அளிப்பதற்கான குறிப்புகள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. தீக்காயம் ஏற்பட்டால் ஒரு மாணவனுக்கு தீக்காயம் ஏற்பட்டால் அதை எவ்வாறு சரி செய்வாய், எதை பயன்படுத்துவாய் அப்படிப்பாங்க. ஃபர்னால் கிரீம். ஓகேங்களா? ஃபர்னால் கிரீமை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து தீக்காயப்பட்ட மாணவன் வந்து சரி செய்ய முடியும், அதை முதலுதவி செய்ய முடியும். ஓகேங்களா? சரி செய்யறன்றது வேற, முதலுதவின்ற வேற. நீரின் மூழ்கிய மாணவருக்கு எவ்வாறு முதலுதவி செய்வாய் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி 5 மார்க்கில் இருக்கிறாங்கன்னா அரை மணி நேரம் அதாவது எப்படி அவங்களை காப்பாற்றணும், அரை மணி நேரம் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு எழுதணும். இதை பற்றி வந்து அதை வந்து முதலுதவி இவ்வாறு செய்தால் அவன் எவ்வாறு எத்தனை நாட்களில் குணமடைவான் அப்படின்ற மத்தியில் எழுதணும்னா 5 மார்க் கொடுப்பாங்க. மயக்கமடைதல்,
நசுக்கிய வெங்காயம் அல்லது அமோனியம் கார்பரேட். அதாவது மயக்கமடைந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நசுக்கிய வெங்காயத்தை கொடுக்கணும், அல்லனா வந்து அமோனியம் கார்பரேட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா வந்து மயக்கமடைந்த மாணவன் வந்து முதலுதவி செய்கிறதுக்கு சிறந்த ஒரு உதாரணம். ஸோ முதலுதவி செய்த உடனே பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்களை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும். அதுமாதிரி நாய்க்கடி இருக்குன்னா வந்து டெட்டனால் தடுப்பூசி மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது டிடிஜி சொல்ல பார்த்தீங்களா, அது கொடுக்கணும். அது மாதிரி டெட்டனால்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அதை வந்து காயப்பட்ட இடத்துக்கு க்ளீன் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே முதலுதவி செய்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முதலுதவி சொல்லியிருக்காங்க. முதலுதவி செய்ததுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் என்ன எழுதுறீங்க கேட்டிங்கன்னா, முதலுதவி செய்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாணவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எழுதிருங்க. பாம்பு கடி, துணியால் இருக்க கட்ட வேண்டும். அதாவது பாம்பு கடிச்சதுன்னா எவ்வாறு வந்து முதலுதவி செய்வாய். பாம்பு கடிச்சுன்னா அந்த பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் ஓட்டம் இல்லாமல் துணியால் வந்து இருக்க கட்ட வேண்டும். விஷம் அருந்துதல், அதாவது குழந்தையை ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்க செய்ய வேண்டும். பிறகு பால் அல்லது டீ கொடுக்க வேண்டும். ஃபஸ்ட் வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி வந்து என்னென்ன பண்ணுமோ வாந்தி எடுக்க சொல்லிடுங்க. வாந்தி எடுக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி ஏதாவது சூடான பொருளை கொடுக்கணும். இதுதான் வந்து விஷம் அருந்திய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலுதவி செய்கிறது. இது வந்து நாட் ஓன்லி மாணவர்களுக்கு இல்லை, நம்ம வந்து வீட்டு அருகில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு பொதுமக்கள் அவங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செயல் தான் அது. 7வது கொஸ்டின், எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் பகுதியில் அடியில் டேஷ் வைத்து கட்ட வேண்டும். சிம்புகள். 8வது கொஸ்டின், தசைப்பிடிப்பு ஏற்பட்ட பகுதியில் வீக்கம் மற்றும் வலி குறைவதற்கு டேஷ் துணியில் சுற்றி வைக்க வேண்டும். பனிக்கட்டியை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூனிட் 8 இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் 2ல வந்து யூனிட் 8லேருந்து செலக்டட் எம்சிகேஸ் 2 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, அது பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கொஸ்டின், அதே மாதிரி வித் ஆன்சர் எல்லாம் சொல்லி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎல் பயிலக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவல். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீத ரிமைனிங் இருக்க யூனிட் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து கம்மியான நாள் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் கொஸ்டின் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல டீடைல் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.